தன்னோட அம்மா அன்புவை பார்க்க வர விஷயத்த யாழினி அன்புக்கு ஃபோன் பண்ணி சொல்ல, லலிதா வீட்டுக்கு வராங்கன்னு தெரிஞ்சு ஆனந்தி பயப்படுறாங்க. உங்க அம்மா வர்றதுக்குள்ள நீங்க வீட்டுக்கு கிளம்பி போங்க. அவங்க வந்தா இங்க தேவையில்லாத பிரச்சனை நடக்கும்னு ஆனந்தி சொல்ல, நீ எதுக்கு எங்க அம்மாவுக்கு பயப்படுற? நான் வீட்டுக்கு கிளம்பி போக முடியாதுன்னு அன்பு சொல்றாரு. நான் உங்க அம்மாவுக்குலாம் பயப்படல. பெரியவங்களை ஏன் நம்ம தேவையில்லாம இப்படி அலைய வைக்கணும்னு தான் சொல்றேன். நீங்க இன்னைக்கு வீட்டுக்கு கிளம்பி போறேன்னு தானே சொன்னீங்க. இப்ப ஏன் போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறீங்கன்னு ஆனந்தி அன்புட்ட எவ்வளவோ கெஞ்சுறாங்க. நான் உடம்பு சரியானதும் வீட்டுக்கு கிளம்பி போலாங்கிற முடிவுல தான் இருந்தேன். ஆனா இப்போ அவங்க வந்து இங்க மிரட்டி என்னைய வீட்டுக்கு கூப்பிட்டாங்கன்னா, அவங்க மிரட்டலுக்கு பயந்து தான் நான் வீட்டுக்கு போறது மாரி இருக்கும். இப்போதைக்கு நான் போக போறது இல்லைன்னு அன்பு தன்னோட முடிவுல உறுதியா இருக்காரு. இதை கேட்ட ஆனந்தி தன்னோட மாமா சரவணன்ட்ட, இவரை ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுங்க. அவங்க அம்மா வந்தா தேவையில்லாத பிரச்சனை நடக்கும்னு சொல்ல, நான் கிளம்பி போக முடியாதுன்னு அன்பு உறுதியா இருக்க, நீங்க இப்போ கிளம்பி போகலைன்னா நான் என் வீட்டுக்கு கிளம்பி போறேன்னு ஆனந்தி எந்திரிக்கிறாங்க. நீ எதுக்கு ஆனந்தி பயந்துகிட்டு கிளம்பி போற? நீ என்னோட பொண்டாட்டி. நீ என் கூட இருக்கிறதுனால உனக்கு என்ன பயம்னு சொல்லி கேட்க, என்ன சொல்றீங்க? நான் உங்க பொண்டாட்டியா? இன்னும் நீங்க என் கழுத்துல தாலி கட்டினதையே என்னால ஏத்துக்க முடியல. ஆட்டோல வரும்போது நீங்க என்ன உங்க பொண்டாட்டின்னு சொல்லி சொல்லி உங்களோட சித்தி சித்தப்பாவை வெறுப்பேத்தினதுனால தான் அவங்க போய் உங்க அம்மாட்ட சொல்லி தேவையில்லாத பிரச்சனையை இழுத்து விடுறாங்க. நான் உங்க அம்மா வர்றதுக்குள்ள கிளம்பி போறேன்னு ஆனந்தி கிளம்பும்போது லலிதா அன்புவோட சித்தி சித்தப்பாவோட அங்க வராங்க. அப்போ அன்புவை வீட்டுக்குள்ள இருக்க வச்சுட்டு ஆனந்தியும் ஆனந்தியோட அக்கா சரவண 3 பேரும் வெளியில லலிதாட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னோட மயன்ட்ட என்ன ராட்சசி மாதிரி இவ தான் காமிச்சிருக்கா. என் மேல வெறுப்பு ஏற்படுத்தினதே இவ தான் சொல்லி ஆனந்திய லலிதா திட்ட, ஆனந்திக்கு சப்போர்ட்டா சரவணனும் கோகிலாவும் வராங்க. நீங்க யாரு இவளுக்கு வரைஞ்சு கட்டி வரீங்க? இவளையே நான் இன்னும் என் மருமகளை ஏத்துக்கல. நீங்க எதுக்கு இவளுக்கு ஆதரவா வரீங்கன்னு சொல்லிட்டு லலிதா சரவணன்ட்ட சண்டை போட, அப்போ அன்பு உள்ள இருந்து வந்து தன்னோட அம்மாட்ட வாக்குவாதம் பண்றாரு. தேவையில்லாம நான் தாலி கட்டின பொண்டாட்டி ஆனந்தி, அவட்ட நீங்க சண்டை போடாதீங்க. நான் இப்போதைக்கு உங்க வீட்டுக்கு வர முடியாது. நீங்க வீட்டை விட்டு கிளம்பி போங்கன்னு சொல்லிட்டு லலிதாட்ட அன்பு சண்டை போட, கோவமா லலிதா அங்க இருந்து கிளம்பி போறாங்க.